குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்ற லெசன் 10th லெசன். சரிங்களா, நம்ம ஓரளவு ஆர்கானிக்கில் ஒரு 3 லெசன் முடிச்சிருக்கோம். ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் அண்டு ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 11th லெசன். 12th லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்டு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். தேர்ட் லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் ஓஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 2 லெசன் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். 3 லெசன் அதுலேயும் பார்த்துருக்கோம். என்னென்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய 6th லெசன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 7th லெசன் என்னது கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்ற லெசன். 8th லெசன் அயனிக் ஈக்குவலிபிரியம் பார்த்துருக்கோம். 9th லெசன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ 10th லெசன் பார்க்க போகிறோம். என்ன லெசன்ஸ்? சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ லெசனுக்குள்ளே போவோம். இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃப்டர் ஸ்டடிங் திஸ் யூனிட் த ஸ்டூடெண்ட் வில் பி ஏபிள் டு, இந்த லெசனை நீ முடித்த பின்னாடி என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சாப்ஷன்னா என்ன, அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அதாவது பிசிக்கல் அட்சாப்ஷனா என்ன, கெமிக்கல் அட்சாப்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பிசிக்கல் அட்சாப்ஷன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன், வீக் வான் வால்ஸ் ஃபோர்ஸ்னால் ஆனது. சரிங்களா, வீக் ஃபோர்ஸஸ். கெமிக்கல் அட்சாப்ஷன்னா ஸ்ட்ராங் பாண்ட், கோவலண்ட் பாண்ட், அந்த மாதிரி ஸ்ட்ராங் அப்சார்ப்ஷனுக்கு பேர் கெமிக்கல் அட்சாப்ஷன். வீக் அட்சாப்ஷனுக்கு பேர் பிசிக்கல் அட்சாப்ஷன். அதை வந்துட்டு கிளாசிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அப்சார்ப்ஷன் அண்டு அட்சாப்ஷன். சரிங்களா, ஏபி அப்சார்ப்ஷன்னா என்ன, ஏடி அட்சாப்ஷனா என்ன. அட்சாப்ஷன் அப்படின்னு சொன்னால் உறிஞ்சுதல் அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரிங்களா, அப்சார்ப்ஷன்னா பரப்பு கவர்தல் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, அட்சாப்ஷனாக என்னதுப்பா, உறிஞ்சுதல், மேலோட்டமாக நடக்கிறது. அட்சாப்ஷன்னா மேலோட்டமாக நடக்கிறது. அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரப்பு கவர்தல், கம்ப்ளீட்டாக நடக்கிறதுக்கு பேர் என்னது, அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நம்மளுக்கு வேறுபடுத்தி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ஃப்ரண்ட்லிக் அட்சாப்ஷன் ஐசோத்தம். நம்ம இங்கே பெரும்பாலும் இந்த அட்சாப்ஷனை பற்றி தான் படிப்போம். சரிங்களா, அட்சாப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்சார்பென்ட் இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், அட்சார்பேட் இருக்கும். அட்சார்பென்ட், அட்சார்பேட். இது வந்துட்டு பெரும்பாலும் எல்லாமே சாலிடாக இருக்கும். இது வந்துட்டு லிக்விடாவோ இல்லை கேஸாவோ இருக்கும். அட்சார்பேட். அட்சார்பண்ட் அப்படின்றது ஆல்வேஸ் சாலிடாக தான் இருக்கணும். சரிங்களா, இது கேஸ் ஆர் லிக்விடாக இருக்கும். அட்சார்பேட் அப்படின்றது கேஸ் ஆர் லிக்விடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் நிறைய டைப் ஆஃப் ஐசோத்தம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஐசோத்தம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேம்னா என்னப்பா, ஹீட்டுன்னு அர்த்தம். தேம்னா என்னது, ஹீட். எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் என்னது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். தேம்னா அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, ஹீட். எக்ஸோனா எவால்யூஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி, எண்டோதெர்மிக் அப்படின்னு சொன்னால் அப்சர்வேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு ஃப்ரண்ட்லிக் எப்படி சொல்லியிருக்காங்க, லாங் மியர் எப்படி சொல்லியிருக்காங்க அந்த அட்சாப்ஷன் ஐசோத்தம் பற்றி அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் த கேட்டலிசிஸ் அண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஒரு வினையோட வேகத்தை தூண்டும். என்ன சொன்னோம், வேகத்தை கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யும். சரிங்களா, கூட்டவும் செய்யும், இல்லைன்னா என்ன செய்யும், குறைக்கவும் செய்யும். அதாவது ஆல்டர் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஆல்டர் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். ரேட்னா என்னதுப்பா, ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸை கூட்டவோ இல்லை குறைக்கவோ செஞ்சால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் கேட்டலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்பிளைன் த தியரிஸ் ஆஃப் கேட்டலிஸ்டில் 2 தியரி சொல்கிறாங்க. ஒன்று இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இன்னொன்று அட்சாப்ஷன் தியரி நம்ம கான்செப்ட். சரிங்களா, இன்னொன்று அட்சாப்ஷன் தியரி, இன்னொன்று என்னதுப்பா இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஐசிடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி அப்படின்ற மாதிரி. இது அட்சாப்ஷன் தியரி. 2 தியரியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து கிளாசிஃபை கொலாய்டல்ஸ். கொலாய்டல்ஸ் அப்படின்னு சொன்னால் இது என்னது, இது ஒரு டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ். சரிங்களா, இதில் மொத்தம் 3 டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்குன்னு 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஒன்று ட்ரூ சொல்யூஷன், இன்னொன்று என்னது கொலாய்டல் சொல்யூஷன், இன்னொன்று என்னதுப்பா சஸ்பென்ஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ட்ரூ, கொலாய்டல், அடுத்து என்னது சஸ்பென்ஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னதுப்பா, அதோட பார்ட்டிகல் சைஸ் வித்தின் 10 ஆம்ஸ்டாங்குள்ளே இருக்கும். அதாவது 0 ஆம்ஸ்டாங், அதாவது 1 ஆம்ஸ்டாங்லேருந்து 10 ஆம்ஸ்டாங் அல்லது அதுக்குள்ளே இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க, ட்ரூ சொல்யூஷன். கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பார்ட்டிகளோட சைஸு 10 ஆம்ஸ்டாங்லேருந்து 2000 ஆம்ஸ்டாங் வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னது, கொலாய்டல் சொல்யூஷன். மோர் தென் 2000 ஆம்ஸ்டாங் மேலே இருந்தால் அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னதுப்பா,
சஸ்பென்ஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த கொலாய்டல்ஸை பற்றி, கொலாய்டல்ஸில் நிறைய டைப் இருக்குது. சாலிட் ப்ளஸ் சாலிட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அலாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்துட்டு காப்பர், கோல்டு, இது ரெண்டும் என்னது, அலாய் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, காப்பரும் கோல்டும். சரிங்களா? இதே மாதிரி சாலிட் லிக்யூடு, சாலிட் கேஸ், லிக்யூட் அந்த மாதிரி நிறைய டைப்பு. மொத்தம் 8 டைப் ஆஃப் கொலாய்டல்ஸ் ஃபார்ம் பண்ணும் கிளாசிஃபிகேஷனில். சார் கேஸ் ப்ளஸ் கேஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகாது. ஏன்னா கேஸும் ரியாக்ட் ஆகி அது வந்துட்டு கொலாய்டலாக ஃபார்ம் ஆகாது. அது என்னவோ மாறிடும், ட்ரூ சொல்யூஷனாக மாறிடும். என்னவோ மாறிடும், ட்ரூ சொல்யூஷனாக மாறிடும். ரீசன் ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, கேஸ் கொலாய்டல் இஸ் நாட் பாசிபிள், ஒய் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கேஸ் ரியாக்ட் ஆகி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் வச்சுக்கோமே, ஹைட்ரஜன் ஒரு கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும், ஆக்சிஜன் ஒரு கேசியஸ். அப்போ இதுவும் கேஸு, இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆயிரும், உங்களுக்கு வாட்டர் ஃபார்ம் ஆயிரும். வாட்டர்ன்றது என்னதுப்பா, ட்ரூ சொல்யூஷன். அப்போ கேஸ் கொலாய்டல் ஃபார்ம் பண்ணாது என்ன மாறிடும், ட்ரூ சொல்யூஷனாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அது மொத்தம் 8 டைப் ஆஃப் கொலாய்டல்ஸை பற்றி மட்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்டல்ஸ். அதாவது மெத்தட்ஸ் ப்ரிப்பரேஷன் சொல்லியிருக்காங்க. நிறைய டைப், ஒன்று பிசிக்கல் மெத்தடில் பண்ணுவாங்க, இன்னொன்று கெமிக்கல் மெத்தடில் பண்ணுவாங்க. பிசிக்கல் மெத்தடில் பெரிய மாலிகுலை கொலாய்டல் சைஸ்க்கு சின்னதாக மாற்றுவாங்க. சரிங்களா? சின்னதாக அப்படி கொஞ்சமாக மாற்றுவாங்க. இதே வந்துட்டு என்னது, கெமிக்கல் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கும், ரொம்ப கண்ணுக்கு தெரியாததாக இருக்கும். அதை என்னவா மாற்றுவாங்க, அது கொஞ்சம் பெரிய சைஸாக கொலாய்டல் சைஸ்க்கு மாற்றுவாங்க. அதாவது பெரிய பார்ட்டிகளை சின்னதாக மாற்றினா பிசிக்கல் மெத்தட். அதில் ஒரு 4 டைப் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சின்ன ட்ரூ சொல்யூஷன், இங்கே வந்துட்டு இது வந்துட்டு சஸ்பென்ஷன் வச்சுக்கலாம். சஸ்பென்ஷனை கொலாய்டல் ரேஞ்ச் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் பிசிக்கல் மெத்தட். ட்ரூ சொல்யூஷனை கொலாய்டல் ரேஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் கெமிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பியூரிஃபை பண்ணணும். பியூரிஃபை பண்ணுறதுக்கும் நிறைய மெத்தட் கொடுத்துருப்பாங்க. நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், ஆஸ்மாசிஸ், எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷன், அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அது மீன் கொலாய்டல் ஸ்டேட்டில் தான் இன்னைக்குள்ள எல்லா பொருளுமே இருக்குது. நீங்கள் இப்போ ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸ்கை வந்துட்டு என்னது, ஸ்கை, அப்புறம் வந்துட்டு என்னதுப்பா, வேற என்ன சொல்லலாம், சி, இதெல்லாம் வந்துட்டு ரெஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னதுப்பா இருக்கும், என்ன ரெஃப்ளெக்ஷன், ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்ன ரீசன் சொல்லுவீங்க, பிகாஸ் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ். அதுக்கு பிறகு தான் என்னப்பா சொல்லியிருப்பாங்க, டிண்டால் எஃபெக்ட், ஸ்கேட்டரிங் த லைட். சரிங்களா அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. நான் ஊருக்கு நினைக்கிறேன் 10th ஸ்டாண்டர்டில், கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டரிங் த லைட் பார்ட்டிகல்ஸ். ஸ்கேட்டரிங்னு என்னது, எதிரொலிக்கிறது. சரிங்களா? ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொன்னால் என்னது, எதிரொலிக்கிறது. அந்த மாதிரி பண்புக்கு பேர் தான் என்னது, டிண்டால் எஃபெக்ட். அந்த மாதிரி டிண்டால் எஃபெக்ட்னா என்ன, ப்ரௌனியன் மூவ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. அப்புறம் கொலாய்டல்ஸோட யூசஸ் டெய்லி லைஃப்பில் எல்லாமே கொலாய்டல்ஸாக தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற ஐஸ்கிரீம்லேருந்து நம்ம என்னது அந்த மலைத்துளி, அந்த கோள வடிவம் பெறுவது, எல்லா கான்செப்ட்டுமே பேஸ்டான என்னது, கொலாய்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதைத்தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட்சார்ப்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், அட்சார்ப்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். Surface chemistry is the branch of chemistry that deals with the process occurring at impulse solid and liquid, solid and gas and liquid அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரின்றது ஒரு கெமிஸ்ட்ரியோட ஒரு பகுதி தான், வேற ஒன்றும் இல்லை. இது எதை டீல் மாதிரி பவுண்ட்ரி அப்படின்னு பேசணும்னு நினச்சிடாங்க. சரிங்களா? பவுண்ட்ரி அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லை, தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியுங்களா, 7th லெசன் 11th ஸ்டாண்டர்டில் 7th லெசனில் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த இடத்த எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், இதுதான் என்னது, இந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம்னா இதுக்கு பேர் என்னது, சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரிமைனிங் பேசஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, சரௌண்டிங். இந்த சிஸ்டமும் சரௌண்டிங் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னதுப்பா, யூனிவர்ஸ். இந்த சிஸ்டத்தையும் இந்த சரௌண்டிங்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது பார்த்தீங்களா, இது வரைக்கும் இது உள்ளதான் சிஸ்டம், இதுக்கு வெளியில் உள்ளது ஃபுல்லாக சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, பவுண்ட்ரி. அதே தான் இந்த இடத்துல தெர்மோடைனமிக்ஸ்னால் நம்ம பவுண்ட்ரின்ற டெக்னிக்கல் டேர்மை யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம், இன்டர்ஃபேஸஸ். அப்போ 2 இடமும், சாலிடும் லிக்விடும், இல்லை சாலிடும் கேஸும், இல்லை லிக்விடும் கேஸும் ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடம். சரிங்களா? இங்கே சாலிட் இது வரைக்கும் இருக்குது, இந்த இடத்துல இங்கேருந்து லிக்விட் ஆரம்பிக்குதுன்னா இந்த இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்ஃபேஸஸ் பிட்வீன் பேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள்
liquid and solid and என்னதுப்பா solid and gas and liquid and liquid. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, this topic is immense, ரொம்ப இம்மன்ஸ்னா இந்த இடத்துல large importance to our everyday life and numerous industries from materials and paints to medicine and biotechnology அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இது இந்த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்ற டாபிக், அந்த பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி இந்த இடத்துல நிறைய நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சர்ஃபேசஸ் அப்படின்னு சொன்னால் தெரியும், புறப்பரப்பு. சரிங்களா, புறப்பரப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மேலோட்டமான உள்ள பகுதி. சரிங்களா, சர்ஃபேசஸ் பிளே எ கீ ரோல் இன் ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட். ஹெட்ரோஜினியஸ்னால் என்னதுப்பா, ஹெட்ரோ அப்படின்னு சொன்னால் டூ ஆர் மோர் அப்படின்னு அர்த்தம். இப்போ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் ஹேபர் ப்ராசஸ் எடுத்துக்குவோம். நீங்கள் ஃபேமஸாக நீங்கள் போன வருஷம் 8th லெசனில் படிச்சிருப்பீங்க. என்ன லெசன்? கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும், கேபிகேசி. அதில் நைட்ரஜன் ரியாக்ட் வித் என்னதுப்பா, ஹைட்ரஜன். நைட்ரஜன் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் டு ப்ரொடியூஸ் என்ன கேஸு, அமோனியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த நைட்ரஜனும் எந்த ஸ்டேட்டில் இருக்கும், கேசி ஸ்டேட்டில். ஹைட்ரஜன் எந்த ஸ்டேட்டில் இருக்கும், கேசி ஸ்டேட்டில். ஆனால் இந்த இடத்துல ஒரு என்ன போட்டிருப்பாங்க, இது ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ஸ்னால இப்படி போட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல ஃபெரிக் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சரிங்களா, கேட்டலிஸ்ட்டாக ஃபெரிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லிட்டேன், ப்ரோமோட்டராக மாலிப்டினும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல கேட்டலிஸ்ட் எந்த ஃபேஸஸில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த பேஸ், எந்த ஸ்டேட்டு, சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஏன்னா இரும்பு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் சாலிடு. அப்போ ரியாக்டன்ட்லாம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, கேசி ஸ்டேட்டில் இருக்குது. ஆனால் கேட்டலிஸ்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸில் இருந்தால் அந்த அந்த இதுக்கு பேர் என்னது, ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட். அதாவது ரியாக்டன்ட் ஒரு ஸ்டேட்லையும் கேட்டலிஸ்ட் ஒரு ஸ்டேட்லையும் இருந்தால் அதுக்கு பேர் ஹெட்ரோஜினியஸ். ஹோமோஜினியஸ்னால் ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டு கேட்டலிஸ்ட் எல்லாமே ஆல் ஆர் இன் சேம் ஸ்டேட். அப்படியே எல்லாமே கேஸ்னா கேஸ், எல்லாமே லிக்விட்னா லிக்விட், எல்லாமே சாலிட்னா சாலிட் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹோமோஜினியஸ். ஏதாவது ஒன்று சாலிட், ஏதாவது ஒன்று லிக்விட் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட். ஃபார்மேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கொலாய்டல்ஸ் அண்ட் எலக்ட்ரோட் ரியாக்ஷன்ஸ். சர்ஃபேஸ் இங்கே இருக்கிறதுக்கும் அந்த இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக முதல்ல இருந்ததுக்கும் இந்த சர்ஃபேஸில் ஒட்டின பின்னாடியும் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாண்டிங் between the surface. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் என்ன சொல்ல, இந்த சர்ஃபேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வி ஆர் ஃபெசினேட்டட்னா ரொம்ப நம்ம விரும்புகிறோம் அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் ஆஃப் த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அண்ட் மெர்குரி ட்ராப்லெட்ஸ். சரிங்களா, அந்த மழைநீர் வந்துட்டு கோள வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்க. அதுவும் என்னது, சர்ஃபேஸை டிபெண்ட். We are also impressed in the non-sticky wings and butterfly and leaves of plants. Blue color of the sky இந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலர் ஆஃப் த ஸ்கை வந்துட்டு வானம் நீல நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் கூட. அண்ட் ரெட் கலர் ஆஃப் த சன்செட். சரிங்களா, சூரியன் மறையும் போது சிவப்பு கலர் தோன்றுவதற்கும் வானம் வந்துட்டு நீல நிறத்தில் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த சர்ஃபேஸ் தான். சரிங்களா, இந்த சர்ஃபேஸில் உள்ள அந்த கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இந்த கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம விரும்புவோம் அப்படின்னு சொல்லி சும்மா கதை சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னதுப்பா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆல் த எபோவ் ஒன்லி த சர்ஃபேஸ் ஆஃப் மேட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். மெனி ஆஃப் த க்ரீம்ஸ், லோஷன்ஸ் அண்ட் அதர் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸும் ஆர் காம்ப்ளெக்ஸ் என்னது எமல்சன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னாப்பா, லிக்யூட் ப்ளஸ் லிக்யூடுக்கு பேர் தான் என்னது, எமல்சன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை எமல்சன் அப்படின்னு சொன்னால் என்னது, இட் இஸ் ஒன் ஆஃப் த கொலாய்டல் டைப்பு. இட் இஸ் பேஸ்ட் ஆன் லிக்யூட் அண்ட் லிக்யூட். சரிங்களா, ரெண்டுமே என்ன ஸ்டேட்டில் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, எமல்சன்ஸ். சார் ரெண்டுமே என்ன சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அந்த இடத்துல வந்துட்டு இப்போ வந்துட்டு என்னது, அட்சார்பன்ட்டும் அட்சார்பேட் அந்த மாதிரி கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. ரெண்டுமே எந்த ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு மில்க். சரிங்களா, எக்ஸாம்பிள் மில்க் சொல்லுவாங்க, இங்கு இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் எமல்சன்ஸ்னால் வச்சுங்க. பின்னாடி டீட்டெயிலாக படிப்போம். Food companies are interested in developing healthy and tasty long-lasting food products. All these are based on the principles of colloidals.
அண்ட் த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. சரிங்களா, எல்லாமே வந்துட்டு இந்த சர்ஃபேஸையும் இந்த கொலாய்டல்ஸையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இஸ் அன் எக்ஸைட்டிங் டாபிக் டு லேர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதனால தான் நம்ம சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பொருளுமே எல்லாமே நேச்சரே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அண்டு கொலாய்டல்ஸ் பார்ட்டிகிள்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ தான்ப்பா நம்ம டாபிக் உள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்சார்ப்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, அட்சார்ப்ஷன்